கஷ்டப்பட்டா தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். நான் வாழணும்னா நான் தான் உழைக்கணும், நான் தான் சம்பாதிக்கணும். அதுக்கான முயற்சியில் தான் நான் இருக்கேன். அப்படி முயற்சி பண்ணி ஒவ்வொரு படிப்படியாக ஏறி நம்ம மேலே வரணும்னு நினச்சி நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது 4 பேத்துக்கு முன்னாடி நல்ல முறையாக வாழ்ந்து காட்டணும்னு ஒரு மனசில் ஒரு நிச்சயத்தோட ஒரு மன தைரியத்தோடு நம்ம இருந்தோன்னு வைங்களேன், இந்த சுற்றி இருக்காங்களே நம்ம சொந்தம் பந்தம்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிற வரைக்கும் நாகா இவ்வளோ மாதிரி நல்லவ இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை தலை மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. நம் அவங்க பேச்சு கேட்காம அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து உடந்தையாக இருக்காங்க. அவங்க சொல்லு பேச்சு கேட்காம அவங்க பண்ணுறது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை உடனே பைத்தியம் கிறுக்குங்கிறாங்க. என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படியே அடிமட்டமாகவே வந்து நம்ம இருந்தால் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நல்லா இருந்தால் ஒருத்தவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வர்றாங்கன்னா பணங்காசுக்காக நெருங்கி வர்றது கிடையாது. ஒரு சொந்த பந்த அனுசரணை வேணுங்கிறதுக்காக தான் நெருங்கி வர்றது. இவ வந்து நல்லா இருந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து நினைக்கிறதுக்கு தான் என்னை சுற்றியும் ஆள் இருக்காங்களோ ஒழிஞ்சு நான் உண்மையாலுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கிடையாது. நான் பார்த்த அளவில் வந்து கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க மீண்டு வரக்கூடாது, அவங்க கஷ்டமே தான் பட்டுட்ருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு யாரும் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நல்ல பேச்சு பேசுகிறது இல்லை. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. வாழ்க்கை வாழணுன்னா வாழ்க்கையில் சில பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், அது எனக்கே தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு போராட்டத்தை வந்து நான் பார்த்தது இல்லைங்க. உண்மையாலுமே இப்படி ஒரு மனுஷங்களையும் நான் பார்த்ததில்ல. அவங்களுக்கு அடிபணிஞ்சு அவங்களுக்கு அடிமையாகவே வாழணுமா, அவங்க பேச்சையே கேட்கணுமா, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு கேட்கணுமா. அப்படியெல்லாம் இருந்தால் நல்லவங்களாம், அவங்கள தட்டி கேள்வி கேட்டால் கெட்டவங்களாம். என் முகத்தை நல்லா பாருங்கள், என்னை பார்த்தா கெட்டது செய்கிற மாதிரியே தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக என்னை வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள் எப்படின்னு. எனக்கு ஒன்றுமே தெரியல. யாரையும் கெடுக்கணும்னு நினச்சதில்ல, யார் பணங்காசுக்கும் ஆசைப்பட்டதில்லை, யாரை பற்றியும் புறம் பேசுகிறது கிடையாது. இதெல்லாம் இந்த காலத்தில் இருந்தால் தான் பொழைக்க முடியும் போல். இல்லாத பொல்லாத சொல்லிக்கிட்டு வாழணும்னு நினச்சா வாழலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளை மாதிரி நேர்மையாகவே இருந்தோம்னா நம்மளை தான் கடைசியில் முட்டாளாக்கி உட்கார வைக்கிறாங்க. நான் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேங்க. நான் பேசுகிறது சரியாக இருந்தால் சொல்லுங்கள், தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க.